நீங்க வந்து ஒரு புது ட்ரேடரா இருக்கீங்க, இல்ல ஒரு எக்ஸிஸ்டிங் ட்ரேடரா இருக்கீங்க. இந்த மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் என்னன்னே தெரியாது. இது ஒரு கேம்லிங் அப்படின்னு நினைக்கிறவங்க. இங்க எல்லாருக்கும் 2025 இதே சேனல்ல இருக்கிற வீடியோவை ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கோ, அப்புறம் அதை பார்த்து இந்த மார்க்கெட்ல இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அதுக்கான ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிக்கலாம். சரி, இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒவ்வொரு வீடியோலும் அட்டாச் பண்றேன். இப்போ வந்து இன்னைக்கு வீடியோல வந்து கடைசியா 3 நாள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கடைசி 2 வீடியோல நான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே ஃபார்மேட்ல இப்போ நமக்கு ஒரு அப்டேட் இருக்கு. நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஜோன் வரும். இந்த ஜோன் சப்ளை டிமாண்ட் மட்டும் கிடையாது. இந்த ஜோன் எங்க வரணும், எங்க வரக்கூடாது எல்லாமே அந்த பிளானெட்டரி லைன்ஸோட இந்த ஜோன் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஜோன்ல வந்து எப்படி வந்து பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சிம்பிளிஃபைடு மெத்தட். ரொம்ப சிம்பிளிஃபைடு ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்ப்ரிம் சீக்வன்ஸ் சோஷியல் சர்வீஸ். இந்த ட்ரேடிங் வியூ ஐடியை எங்களிடம் மீண்டும் ஷேர் செய்யவும். இந்த ட்ரேடிங் வியூ ஐடியை நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் சார்ட் இந்த மாதிரி லெவல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜோன்ஸ் வரும். இதை தாண்டி இந்த கஸ்டம் சீக்வன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கஸ்டம் சீக்வன்ஸ் ரிலேட்டடாக என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி வந்து ஓப்பனிங் ட்ரேட் ரொம்ப எஃபெக்டிவாக அக்யூரேட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன். எப்போவுமே நம்ம ஓடிஎம் ஆப்ஷனை எடுக்க மாட்டோம். ஏடிஎம் ஆப்ஷன் இல்லைன்னா ஐடிஎம் ஆப்ஷன், இது 2 தான் நம்மளுடைய டியூஸ்டே மார்க்கெட்டு. இது வந்து மண்டே மார்க்கெட்டு. டியூஸ்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்ட்ரி ரெட் லைன் இது மேலே இருக்கணும். ஸ்டாப் லாஸ் அதோடைய சென்டர் நமக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி 71% அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கோம். மண்டே மார்க்கெட்டில் ஓப்பனிங்கே வந்து ஓப்பனிங் கேண்டிலே வந்து கேண்டிலுடைய கலரும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு வாங்குறோம் அப்படின்னா இந்த கேண்டிலுடைய ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் மட்டும் ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலில் வந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் நிறையா இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு இந்த மாதிரியான என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நமக்கு 1:2 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும். இந்த இடத்துல வந்து நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் இன்னொரு ரெட்டுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளால் ஈஸியாக ஒரு 50% அப்படிங்கிறது பண்ணியிருக்க முடியும். இந்த ட்ரேடை நம்ம மிஸ் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு ட்ரேட் எடுத்தோம்னோ அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 10:45 ஆயிடுச்சு. நம்மளுடைய இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10:30க்குள்ள நம்ம ட்ரேடை வந்து நம்ம முடிக்கணும். லாஸ்ட் ஃப்ரைடேயோடைய ஏடிஎம் ஆப்ஷன் என்ன அப்படின்னா 25,400. நம்ம 400 அப்படிங்கிறது ஃப்ரைடே பார்க்கணும். ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரைஸ் எடுத்தோம். ஆப்ஷன் ப்ரைஸில் 400 அப்படிங்கிறது நம்ம நினைக்கும். இதுதான் நம்மளுடைய 400 பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சின்ன லாஸ் அப்படிங்கிறதுலே நமக்கு வந்திருக்கும். லாஸ் வந்ததுக்கப்புறம் 2வது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு லாஸ் வந்தால் 2வது ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். ஸோ அந்த 2வது ட்ரேடில் நமக்கு என்ட்ரி இங்கே இருக்கும். நமக்கு நேராக நம்மளுடைய ஜாக்பாட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடே நடந்த தேர்ஸ்டேயோடைய சார்ட்டு நமக்கு இங்கே நமக்கு என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. இதுவும் நமக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை சுலபமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு விஷயம் வந்து திரும்பி வந்து இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஷேர் பண்ணுற ஒரு விஷயம், இந்த மாதிரியான கேண்டில் நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்தா மட்டுமே ஆப்போசிட் சைட்லேயோ இல்லை அந்த சைட்லேயோ நீங்கள் பார்த்தால் மட்டுமே இந்த ரெட் லைன் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.